தி குட் பேட் அக்லி ஷோவிற்கு வரவேற்பது நான் சந்தோஷ் தங்கம், லியோ அப்ரஹாம். குட் பேட் அக்லினா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு படத்துல இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு 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 எடுத்து வைக்கிறது தான் இந்த குட் பேட் அக்லி ஷோ. ஸோ கல்கில இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஆதி புருஷ் ஹனுமான் வரிசையில ஒரு இதிகாச புராண கதையை எடுத்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம் தான் கல்கி. அந்த படத்துக்கு 2898 தெளிவா சொல்லுங்க, ஏன்னா அங்க மிஸ் ஆயிட்டாங்க, பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆமா, கல்கி 2898 அப்படின்ற படம். பட் ஆனா நான் ஏற்கனவே சொன்ன படங்கள்லாம் அந்த ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து அது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆச்சு, அது பெரிய விமர்சனங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் இந்த படம் ஓரளவுக்கு கடந்திருக்கு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக நம்ம சொல்ல வேண்டியது இந்த படத்துல. ஸோ நிறைய பெரிய ஸ்டார் காஸ்டோட ஒரு நல்ல ஒரு படமா அமைஞ்சிருச்சு, பெரிய எதிர்பார்ப்புகளோட படம் வந்துருச்சு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல இருந்து போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ரொம்ப ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசிட்டிவ் வந்து மியூசிக். சந்தோஷ் நாராயண் ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, வெளியில வர்றாரு. ஓகே, இல்ல ஜெனியூனாவே மியூசிக் நல்லா இருந்தது. எக்ஸப்ட் ஃபார் எனக்கு ஒரு சின்ன பிட் மட்டும் கொஞ்சம் அப்செட்டா இருந்துச்சு. பட் மத்த எல்லாமே என்னன்னா ப்ராப்பர் அந்த கிராண்டியர் அப்படியே காட்டிச்சாங்க. இந்த படத்துல வந்து பிரபாஸ் இருக்காரு, தீபிகா படுகோனே இருக்காங்க, அமிதாப் பச்சன் இருக்காரு, கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. இது அவ்வளவு ஜிஎஃப்எக்ஸ் அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் எடுத்தோட உங்களுக்கு வந்து மியூசிக் தான் தெரியுது. இல்ல எனக்கு அதாவது அந்த மியூசிக் பாட்டு நீங்க சொல்லிடக்கூடாது நான் சொல்றேன். ஓகே, என்னன்னா ஜஸ்ட் அதான் முன்னாடி இந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் எல்லாமே இருக்குது. பட் என்னன்னா அது எல்லாருமே கிராண்டியரா காட்டின ஒரு விஷயம் அப்படின்றதுனால நான் மியூசிக்கை ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் அப்கோர்ஸ் இது வந்து என்னன்னா பல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் மியூசிக் வந்து கண்டிப்பா அந்த இதில் டிசப்பாயின்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்றேன். பட் டெஃபினட்டா அதுல என்ன சொல்றது, 1 or 2 விஷயங்கள் வந்து சில மாற்று கருத்து இருக்கு, அது நெகட்டிவ்ஸ் போகும்போது சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா எனக்கு ரொம்பவே இந்த படத்துல நான் சொன்னேன்ல ஏற்கனவே ஆதி புருஷ் பார்த்திருந்தோம், ஹனுமான் பார்த்திருந்தோம். அந்த படத்துல இருந்துலாம் நம்ம ரொம்ப டிட்டாச் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சுன்னா அந்த ஜிஎஃப்எக்ஸா இருக்கும். ஏன்னா சம்பந்தமே இல்லாம இருக்கும். 1000 கோடி 1500 கோடின்னு சொல்லுவாங்க. ஆனா படம் பார்த்தோம்னா இது வந்து பழைய அம்மன் படத்துல வர மாதிரி இருந்துட்டு இருக்கும். பட் அது இல்லாம ஒரு ப்ராப்பரா நீங்க ஒரு ஹாலிவுட் படம், இன்னைக்கு இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம டியூனா இருக்கட்டும், மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட், அந்த மாதிரியான படங்கள்ல ஒரு எப்படி ஒரு அந்த அளவுக்கு கம்பேரிசன் இல்ல. பட் உங்களை ஸ்கிரீனை விட்டு வெளியில கொண்டு வராத அளவுக்கு கிராபிக்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. தமிழ் நம்ம இந்தியன் சினிமால இப்படி ஒரு கிராபிக்ஸை பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து படத்துல வந்து நம்மள உள்ள கொண்டு போறதுக்கான விஷயமாகும். ஆக்சுவலா அந்த இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த படம் வரும்போது என்ன ஒரு டிஸ்டோபியன் செட்டப்ல தான் இருக்கும் போது நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு ஸ்டார் வார்ஸா இருக்கட்டும், மேட் மேக்ஸா இருக்கட்டும், அதுக்கு எங்கேயுமே பெரிய லெவலில் நமக்கு குறை எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா சில டைம் கொஞ்சம் கிராஃபிக் கொஞ்சம் அப்செட்டிங்கா இருந்துச்சுன்னா பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஆமா, இதை நார்மலாவே பண்ணிக்கலாம், ஏன் அனிமேஷன் எல்லாம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள்ல விமர்சனம் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். பட் அந்த வகையில இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 3D வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. 3D வந்து நீங்க 3D ல பாத்தீங்க, நான் 2D ல பார்த்தேன். நான் 3D ல தான் பார்த்தேன். ரெண்டு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. 3D வந்து மெனக்கெட்டு திணிச்சிருக்கேன்னா நார்மலா 2D லயே நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜிஎஃப்எக்ஸ் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்துல வந்துட்டு அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, ஒவ்வொரு கேரக்டருக்கும் எடுத்திருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஜஸ்டிஃபை. ஆனா இது படத்துல இருக்கக்கூடிய காஸ்ட்டை போட்டோம்னா அவ்வளவு வரும். அதுல மெஜாரிட்டி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. தேவையான ஆட்களை யூஸ் பண்ணிருக்காங்க. கமல் எடுத்ததா விஷயம் இருக்கட்டும், அமிதாப் பச்சன் சர்ப்ரைசிங்லி ரொம்ப பயங்கர சூப்பரா இருக்கு. வர்ற ஒவ்வொரு சீனும் மெஜஸ்டிக்கா இருக்கும். ஒரு ஆரா அப்படியே கேரி பண்ணிட்டு கொண்டு வர அந்த சீனே ஒரு பயங்கரமா இருக்கும். சோ அந்த வகையில தெரிஞ்சு காஸ்டிங் வந்து தீபிகா படுகோன், பிரபாஸ்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை அவங்க எல்லாருமே எடுத்ததை நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அது வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸ்டில் அந்த கல்கி அவதாரம், 10வது அவதாரம்ன்றப்போ இந்த கலியுகம் இருக்கு, கலியுகத்தை காப்பாத்த ஒரு கல்கி வர்றாரு, கடவுள் பிறக்கிறாரு. சோ அந்த கடவுள் பிறக்கிறதுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்றதான் இந்த இதுல போயிட்டு இருக்கு. சோ ரொம்ப இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் வந்து முழுமையான இது வந்து செகண்ட் பார்ட்ல தான் வரும். இப்போ வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் வந்து படத்துக்கு பிளஸ்ஸாவும் மைனஸாவும் அமைஞ்சிருக்கு. செகண்ட் பார்ட் மட்டும் தாண்டி வரும்னு நினைக்கிறேன். கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா மித்தாலஜியும் ஒன்னா கொண்டு வர போறாங்களா, இல்ல என்னென்ன ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் ஒரு இடத்துல மிக்ஸ் ஆக போதா, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அது நடக்குதா அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பொறுத்ததான் பார்க்கணும். இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய யூனிவர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக யோசிச்சிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவ்வளவு சீன்ஸ் வந்து இந்த கேரக்டர் இவர் தான், இவர் இந்த மாதிரி தான் இருப்பாரு, இவர் இந்த மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். படம் வந்து ஒரு 3 மணி நேரம், அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேல போகுது. நமக்கு அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கர டயரிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா என்னன்னா கடைசி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கடைசி ஒரு 20-30 நிமிஷம் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு போக போக
அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ரொம்ப டயரிங்கா இருக்கும். ஓகே இதுதான் கேரக்டர் அப்படின்னு முடிஞ்சு. அதுவும் குறிப்பா எனக்கு இன்னொரு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது ரொம்ப போர் அடிச்சுன்னா பிரபாஸோட கேரக்டர். ஆனா மத்த எல்லா கேரக்டர்ஸுமே ஓகே ரைட் இருந்ததுன்னு இருக்கு. பட் பிரபாஸ் கிட்ட வந்து காமனா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. சோ அவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக படத்துல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்ட்ரா 2-3 சீன்ஸ் வச்சு அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அடுத்து வந்து நான் முன்னாடி என்ன ஸ்டார் காஸ்ட் அப்படிங்கும்போது கேமியோஸ் நிறைய இருக்காங்க. அந்த கேமியோஸ் எல்லாருமே இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரமா நடிச்சிருந்தா தீபிகான்ற திஷா பட்டானியோட அதிக காட்சிகள்ல வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காக இருந்தாங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் எதுக்கு இருந்துச்சு அப்படின்றது இன்ன வரைக்குமே தெரியல. ஒரு நாள் ஒரு கொண்டு தேடி இந்த மாதிரி என்ன பிரச்சனை இல்லைன்னா இந்த மாதிரி படத்துல இது வந்து செகண்ட் பார்ட் லீடுக்காக அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிடலாம். இல்ல ஆனா இதெல்லாம் முடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்த ரோல் என்னன்னா இப்போ ஒண்ணும் இல்லை. என்னன்னா அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆகும் முன்னாடியே சந்தோஷ் நாராயணன் ஒரு டொட்டோ டவுன் ஒரு பாட்டு வந்துச்சு. அது என்ன இந்த டிஸ்டோபியன் செட்டப் அதுதான் பிடிச்சிருச்சுன்னு சொன்னீங்களா? அதுதான் கொஞ்சம் லேக் ஆயிருச்சுன்னு சொல்றேன். என்னன்னா அந்த பாட்டுக்குமே என்னன்னா அந்த ஒரு குத்து பாட்டா இருக்குது. அதுக்கும் இந்த டிஸ்டோபியன் செட்டப்புக்கும் டோட்டலா ஒரு வித்தியாசமான வைப் இருக்குது அப்படின்னு நினைச்சேன். இந்த படத்துல அந்த பாட்டு வர்ற காட்சியும் இந்த படவுமே ஒரு டிஸ்டோபியன் ஒரு தனித்தனி இதாதான் இருக்குது. அண்ட் அந்த காட்சி தான் திஷா பட்டானியோட காட்சியாவும் அமையுது. அன்பார்ச்சுனேட்லி நம்ம சொன்ன மாதிரி கேமியோ தான் இந்த படத்துல நிறைய பாசிட்டிவாவும் இருந்துச்சு, நெகட்டிவாவும் இருந்தது. நிறைய கேமியோஸ் எதுக்கு வந்துச்சு அப்படின்றது தெரியல. அந்த கேரக்டர்ல அவங்க தான் பண்ணணுமா இல்ல வேற யாரும் கூட பண்ணிருக்கலாம், இல்ல இவரை எடுத்தாச்சு இவர் கால் ஷீட் வாங்கியாச்சு அப்படின்னு கேமியோ வச்ச மாதிரி எல்லாம் 2-3 இருந்துச்சு. நம்ம தேவர்கொண்டாவா இருக்கட்டும், எனக்கு துல்கர் சல்மானோட கேமியோவே வந்துட்டு ஆல்ரெடி பிரபாஸ் வந்து இதுதான் இவரோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அதை தாண்டி இன்னொரு ஜஸ்டிபிகேஷனுக்காக இல்ல எனக்கு அவர் இதை கத்து கொடுத்தாரு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்றதுக்காக பண்ண மாதிரி. ஆமா, அது மாதிரி அதுதான் படத்துல நிறைய தேவையில்லாத சீன்ஸ் இருந்துச்சு. ஒரு படத்துல இந்த சீன் எடுத்துட்டோம்னா அடுத்து கதை நகராது அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் இருக்கிற பட்சத்துல அது வந்து ஒரு கிரிப்பியான படமா இருக்கும். இதுல அந்த தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் டயர்டா இருந்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் வெளியே போயிட்டு கூட வர மாதிரி. அதான் குறிப்பா ராஜமௌலி சீன் வருது. அதுவும் படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. பட் ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கடந்து போயிடுச்சு. அதான் அந்த கேமியோ சீன்ஸ் ஒரு அன்னெசரி கேமியோஸ் எல்லாம் எடுத்துட்டா ஒரு 1/2 மணி நேரம் கட்டாய் 2.5 மணி நேரத்திலே படம் முடிஞ்சிருக்கும். பட் ஓகே, எனக்கு இம்ப்ரெசிவா இருந்தது அப்படின்னா தீபிகா படுகோன் வந்து ரொம்ப நல்லா ஹோல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆனபன் அவங்க சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாலும் அவங்களும் செம்மையா பண்ணாங்க. எனக்கு என்னமோ கடைசியில பார்த்தா ஹீரோ கேரக்டர் தான் கம்மியா இருந்த மாதிரி கம்மியா இருந்ததுன்றத தாண்டி நம்ம கொஞ்சம் என்ன ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, இதோட அமிதாப் பச்சனே நல்லா இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பிரபாஸ் வந்து ஒரு மெயின் கேரக்டர், அவரும் டுவர்ட்ஸ் எண்ட்ல எல்லாம் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இன்னொரு சொல்ற அதை தாண்டி அந்த பிரபாஸோட கேரக்டர்ன்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு பிரபாஸ் நான் லைட்டா பாராட்டுவேன். ஒரு பேக் சீட் எடுத்துக்கிட்டாரு. நிறைய சீன்ஸ்ல வந்து ஒரு பேக் சீட் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து பாராட்டத்தக்கது. ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருக்கும் இன்னும் எங்களுக்குலாம் நாங்களாம் முன்னாடி தான் நிற்போம் அப்படின்னு சொல்லாம ஓகே பரவாயில்ல மற்ற கேரக்டர்ஸ் நிறைய சீன்ஸ்ல தனியாக விளையாட விட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் அவருக்குன்னு சில காட்சிகள் ஓகே ரைட் அந்த இடத்துல வச்சு ஒரு ஹீரோயிசம் பண்ணலாம். இன்னொரு கேமியோ வந்துட்டு வெறும் ஆடியோ மட்டும் தான் வந்துச்சு, வாய்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. அந்த கேமியோ பெரிய லெவல்ல என்னைய ஈர்க்கல. போய் பார்த்துட்டு வர்றவங்க சொல்றதுக்கு எப்படி இருக்கு. முக்கியமான கேரக்டர், அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் தான். பட் ஆனா அவங்க வந்து கால்ஸ் இது மட்டும் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு தேவையான உயிரை கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? சோ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎஃப்எக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மியூசிக் வந்து பிஜிஎம்ல நிறைய இடங்கள் இருந்துச்சு. கேமியோஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேஷ் அண்ட் க்ரூ நல்லா பண்ணியிருந்தாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம், ஹை பாயிண்ட்ஸ். ஒரு படத்துக்கு நம்ம நிறைய இடத்துல எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம், நீங்க வந்து ஒரு 7-8 நல்ல ஹை பாயிண்ட்ஸ் பேக் பண்ணிட்டீங்கன்னா படம் வந்து ஹிட் அப்படின்னு. அப்படிதான் தமிழ் சினிமா ஒரு 2 வருஷம் போட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஹை பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே கிளிக் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் சொன்னேன் ஆதிபுருஷ், ஹனுமன் இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு நல்ல படமா அமைஞ்சது காரணம் அந்த ஹை பாயிண்ட்ஸ் ரொம்ப கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. அதுக்கு தேவையான பில்டப் எல்லாம் கொடுத்து சூப்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். மேபி லைக் அந்த ஆதிபுருஷ் ஹனுமானுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நான் பாக்குறேன் அப்படின்னா அது கொஞ்சம் மேபி லைக் நம்மளால கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும். 1-2 விஷயங்கள் இருக்கு. ரொம்ப அந்நியமா போயிடாம அந்த அப்படின்ற மாதிரி போயிடாம கொஞ்சம் அப்படி மிக்சடா இருந்தாலும் கொஞ்சம் கனெக்டடா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் இருந்தது இந்த படத்துக்கு. இதுதான் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கலந்த ஒரு படமா தான் இது இருக்கு. பட் ஆனா பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து கொஞ்சம் அப்பர் எடுக்கிறதுனால நம்ம வந்து இந்த படத்தை டீசெண்டா பார்க்க முடியும். வந்து வருவாங்க வந்து உலக தரத்துல எடுத்திருக்கோம் இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஓரளவுக்கு ரொம்ப நல்ல படமா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். அடுத்தடுத்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனோட முடிக்கிறதுன்றதே வந்து இந்த படத்தை நல்லா இதுக்கு ரீச் பண்ணும். பர்டிகுலரா சொல்லணுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுத்து செகண்ட் ஹாஃப் நாசமா போயிட்டு இருக்கு வரலாற்றுல செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க வெளியில வரும்போது அப்படியே ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலோடய வருவீங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ அடுத்த பார்ட் வந்து வெயிட் பண்ணுவோம். அது வந்தோடனே அது சந்திப்போம்.